நம்ம எதிர்த்த ஒரே கட்சி திமுக மட்டும்தான். இப்படியான ஒரு சூழல்ல அதிமுக மேல இருந்த கோபம் மட்டும்தான் திமுகவில போய் இணைறதுக்கு காரணமா? இதை தாண்டி வேற என்ன விஷயம்லாம் இருந்தது? அது தவறு. அதிமுகவோட கோபம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம மிகப்பெரிய கட்சி. அண்ணா அவர்கள் வளர்த்த கொடுத்தது. கலைஞர் அந்த கட்சியை வளர்த்தாரு. அதற்கு கலைஞருடைய மறைவுக்கு பிறகு நம்மளுடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள் அந்த கட்சியை எடுத்து, ஏன்னா ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவராக நான் பார்க்குறேன். அவர் சாதாரணமாக கலைஞரோட மகன் அப்படிங்கிறதுனால டக்குன்னு அந்த பொறுப்புக்கு வரல. 17 வயசுல இருந்து அவரும் சிறைச்சாலைக்கு சென்று தமிழகத்தில் இருக்க எல்லா பகுதிக்கும் சென்று இளைஞரணியில இருந்து படிப்படியாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கழித்துதான் அந்த பொறுப்புக்கே வந்திருக்காரு. யாரையும் காலில் விழுந்தோ இல்ல ஊர்ந்து போயோ இல்ல இது பண்ணியோ சிபாரிசு பண்ணியோ இல்ல கலைஞரை சிபாரிசு பண்ணியோ அப்படிலாம் கிடையாது. படிப்படியாக தான் அவர் இந்த உச்சத்தை தொட்டிருக்காரு. அதுக்கு போக அவருடைய நிர்வாகத்திறன் அவர் நீங்களே பார்த்தீங்களா தெரியும். கலைஞர் மறைவு பிறகு நம்ம தலைவர் இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி. ஓகே, திரு ஓபிஎஸ் மாநில அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க டெல்லியில அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐ மீன் அமித்ஷா கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்க, மோடியை அடிக்கடி சந்திச்சுலாம் பேசிட்டு இருந்தீங்க, பாரதிய ஜனதா கட்சியோட நல்ல ஒரு ரேம்ப்ல இருந்தீங்க. திடீர்னு கட்சி விட்டு வெளியில வர்றதுக்கான காரணம் என்னவா இருந்தது? ஐ மீன் பாஜகவுடைய நட்பு வட்டாரத்துல இருந்து வெளியில வர காரணம்? அதாவது ஐயாவை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட மறைவுக்கு பிறகு அவருக்கு என்ன நடக்குதுன்னே ஒரு பிளாங்கான மாதிரி, அதாவது அம்மா தான் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த சூழ்நிலையில அவர் கட்சியில இருந்து தர்மயுத்தம் பண்ணாரு. தர்மயுத்தம் பண்ற காரணம் கட்சி இதாயிடக்கூடாது, உழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் செயல்படுத்தினார். அந்த நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், நம்ம பிரதமர் மோடி அவர்கள், அம்மா இல்லாத அம்மாவுடைய வெல்விசர் அண்ட் லாயல் பர்சன் நீங்க ஒருத்தர் தான் அவங்க சொன்னது. அதனால நீங்க நல்லபடியா கட்சியை கொண்டு போகணும், இல்லாட்டி வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல சொன்னாங்க. சரி, நல்லா நம்ம இந்த கட்சியில தான் வந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு பிறகு அது ஒரு 5 வருஷம் கடந்துருச்சு, அதை விட்டுருங்க. இப்ப 2021 அவங்கள பாரதிய ஜனதா கட்சிகள் கூட இருந்தாலும் இன்னைக்கு ஏன் பிரிஞ்சீங்க, பிரியறதுக்கு உண்டான காரணம் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு முரணாக கொள்கைகளை மாற்ற, சட்ட விதிகளை மாற்றார், இப்படி கட்சிக்கு விரணாக பல விஷயங்களை செய்கிறார் அப்படின்னு இவர் ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல. பட் ஐயா அதை எதிர்பார்க்கல. சரி, ஓகே, நம்ம தொண்டர்களுக்காக போவோம், தொண்டர்கள் உரிமைக்காக நம்ம போவோம்னு சொல்லி தான் டிராவல் பண்ணாரு. இப்போ பாஜக அதிமுக இதுல நம்ம வெளியில சைலண்டா போயிட்டு இருக்கும்போது நமக்கு திமுக தான் ஓகேன்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடும் பொழுது திமுகவில் இருந்து எதுவும் அழைப்பு வந்ததா? திமுகவில் இருந்து இல்ல, எல்லாருமே திமுகல இருந்து ஆமா ஐயா அவர்களுக்கு ஏன் இப்படி இருக்கிறாரு, பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அம்மா கிட்ட எவ்வளவு மரியாதையாவும் இருந்தாரு, இவங்க மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவருடைய செயல்பாடு எப்படி மோடி ஒரு காலகட்டத்துல சொன்னாரோ, நீங்க இருந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு. அதாவது அந்த அறிமுகத்துக்கு பிறகு ஜாயின் பண்ணோம்ல, 2 பேரும் ஜாயின் பண்ணும் போது இவர் சொல்லிட்டாரு, நான் கட்சியை பாத்துக்கிறேன், அவர் தான் முதல்ல இருந்தா அவர் பாத்துக்கிறோம், நான் கட்சியை பாத்துக்கிறேன் அப்படின்னு. பிரைம் மினிஸ்டர் மோடி தான் நோ யூ சுட் பி இன் தி கவர்மெண்ட், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பல கதைகள், அதெல்லாம் நம்ம அதை அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க கட்சி வேற, நம்ம இது வேற, கொள்கைகள் சித்தாந்தங்கள் ரீதியா வேற வேற, அது போன மணிக்கணக்காக போச்சு. ஸோ இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம ஐயாவை பார்த்து நீங்க கட்சியில இருக்கணும், இந்த மாதிரி அரசு, தமிழக அரசுல நீங்க நல்ல ஒரு இதுல இருக்கணும், இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க.